அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் அட்ராசிட்டி வந்து தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அவரே வந்து ட்விட்டர் போடுவாராம், அவரே ட்விட்டர் டெலிட் பண்ணுவாராம். பத்திரிக்கையாளர் போய் கேட்டால் வந்து நான் வந்து டெலிட் பண்ண கிடையாது, நான் வந்து ட்விட்டரும் போட கிடையாது, அட்மின் தான் வந்து போட்டான், அட்மின் தான் டெலிட் பண்ண அப்படிம்பாரான். இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், மறு வச்சிருந்தா அட்மின், மறு வைக்காமல் இருந்தால் திருமாவளவன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்ராசிட்டி வந்து பண்ணுறாரு. அது மட்டுமா பண்ணுறாரு, நான் வந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து நடக்க போகிறேன், இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. யாரை போய் கூப்பிட்றாரு அந்த மாநாடுக்கு அப்படின்னு பார்த்தா திமுக கூப்பிட்றோம். திமுக காரந்தாயா வந்து அந்த டாஸ்மார்க்கே வந்து நடத்துறது. அப்போ அவங்களே கூப்பிட்டு வச்சு அவங்களே மது ஒழிப்பு மாநாடு வந்து எதுக்கே நடத்துகிற அட்ராசிட்டி வந்து தாங்க முடியலண்ணே திருமாவளவனே அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் பல அட்ராசிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அண்டா செந்தில்வேல் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து எச்சரிச்சிருக்காரு. யோதாவா நீ வந்து 6 சீட்டு வாங்கி எம்எல்ஏ எம்பியில் வந்து 2 சீட்டு வாங்கிக்க, அதோட வந்து இருந்துக்கணும், அதை விட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிலாம் நீ வந்து கேட்கக்கூடாது. என்னையா அப்படி என்ன உனக்கு ஆட்சியில் எப்படி பங்கு வரும், நீ எல்லாம் என்ன ஒரு கட்சி 2 சீட்டோட உட்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அண்டா செந்தில்வேல் வந்து பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்களுமே திருமாவளவன் வந்து எனக்கு அவ்வளோதான் மரியாதை, அண்ணே உங்களுக்கு வந்து அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு காணொலியை வந்து பதிவிடுறாரு. அதில் வந்து அவர் கேட்குறாரு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தை பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட உடனே அதை வந்து மூப்பனார் அவர்கள் வந்து இப்படி ஒரு அறிவா, ஆட்சியிலையும் பங்கு கேட்குற அறிவு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு கேட்குறியே, அதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மூப்பனார் வந்து என்னை பாராட்டினார், புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் முதல்ல அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலையை போட்டு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படிங்கிற முழக்கத்தை எல்லாம் வச்சேன். இப்படியெல்லாம் இந்த கட்சி இருக்குது, இந்த கட்சியை போகிற போக்கில் வந்து இணையத்தில் எவனுமே வந்து காரி துப்பி வந்து எழுதிட்டு இருக்காங்க, இதை இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எழுதுங்கடா அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்கிறார். மெயினான பாயிண்ட்டு ஆட்சியிலையும் வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக ஆட்சி தான் 2026க்கு வந்து அடி போட்டு கேட்குற மாதிரி அதில் வந்து இருக்குல்லையா. உடனே இந்த விஷயம் வெளியே வந்து இது பெருசானதுக்கப்புறம் உடனே டெலீட் பண்ணிடுறாரு. என்ன திருமாவளவன் இவ்வளோதான் உங்களுடைய வந்து அந்த என்னது அடங்க மறு அத்துமீறு திமிரி ஏழி திருப்பி ஏடி உன் கட்சியோட பெருமையெல்லாம் வந்து இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஓவர் அட்ராசிட்டி வந்து பண்ணுறாரு. பத்திரிக்கையாட்ட கேட்டால் நானே அந்த பதிவை போடலைங்க, இன்னும் சொல்லப்போனால் நான் அதை பேசவே இல்லைங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, ஆட்சியில் எங்களுக்கு அதிகாரத்தை பங்கு வேண்டாம், அதிகாரத்துலேயும் பங்கு வேண்டாம், நாங்கள் எப்படி திமுகவோட வந்து 2 சீட்டு எம்பி எலெக்ஷன் 2 சீட்டு, அதே மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன் 6 சீட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து போகிறாங்க, நான் சொல்லவே இல்லைங்க, எங்கள் கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்துறதுக்குன்னே நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல அட்ராசிட்டி வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி இந்த மதி ஒழிப்புக்கு வந்து அவர் பண்ணுற ஸ்டெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. திமுகவோட தானே கூட்டணியில் இருக்கார். ஸ்டாலினை போய் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. எதுக்கே மாநாடு வந்து ஃபஸ்ட்டு நடத்தணும், திமுக ஆட்சி நடத்துகிறாங்க, நீங்கள் வந்து கூட்டணியில் இருக்கீங்க, டேரெக்டாகவே அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கலாம், இந்த மாதிரி வந்து மூடுங்க, டாஸ்மார்க்கை மூடலை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எதிர்த்து நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆட்சியில் இருக்கவங்க தான் வந்து டாஸ்மார்க் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க தான் மூடணும், அப்படின்னா அவங்களுக்கு எதிர்த்து தான் வந்து மாநாடு நடத்தணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள போய் அழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. என்னையா அது நீ வந்து பண்ணுறது ஏதோ கேலி கூத்து மாதிரி இருக்குது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக இவர் வந்து ஒரு கேவலமான ஒரு மாநாடு வந்து நடத்த போகிறாரு. அதனால ஒரு பயலுக்கும் ஒரு பைசா வந்து பிரயோஜனம் இல்லை. ஆட்சியில் இருக்க திமுகவை எதிர்த்து கடையை மூடுறியா இல்லை நான் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தி நான் வந்து போராட்டம் பண்ணவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தால் தான் அது உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார்ல, அந்த மாதிரி பேசினா தான் சரியாக இருக்கும். இவர் வந்து இது கூட்டணியே இருந்துக்கு வரான், அந்த மாதிரி மாநாடு நடத்துவாரான், அதுக்கப்புறம் வந்து டாஸ்மார்க் வந்து மூடவும் சொல்லுவாரான். என்னையா அது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் வந்து ஒழுக்கமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அதை கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அட்ராசிட்டி முடிஞ்ச உடனே நம்ம அண்டாவேல் வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை, அதுக்கு திமுக ஆட்சி ஏற்று யாராவது ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அண்டவேல் வந்து கோச்சு போயிடுறாப்புல. உடனே வந்து சொல்கிறாப்புல விசிகாவோட கொடிக்கம்பு வந்து நடவிடாத காரணம் திமுக அரசுன்னு சொல்லி விசிகாரங்களை வந்து கோவப்பட்டு வந்து பேசுகிறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஏற்று வந்து பேசுகிறாங்க. அதை எப்படி வந்து பேசலாம் சொல்லுங்கள். அதான் விசிகா கொடிக்கம்பா நடாத காரணமே அங்கே இருக்க போலீஸ் தான், அவங்க தான் நடத்த விட மாட்டாங்க. ஸ்டாலின் அந்த மாதிரி நடத்த விட மாட்டேன்னு சொன்னாரா சொல்லுங்கள். அந்த ஆள் பைத்தியம் மாதிரி செந்தில்வேல் இப்படி பேசுகிறாங்க. ஸ்டாலின் தான் ஆட்சி பண்ணுறாரு, ஸ்டாலின் அவர்கிட்ட தான் போலீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரியும். அப்போ விசிகாரங்க வந்து களத்துலேருந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் கொடிக்கம்பத்தை நட முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த அண்டவேல உட்காந்துட்டு அது ஸ்டாலினே நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகட்ட நீங்கள் வந்து 6 சீட்டு வாங்குறீங்களா அதுவும் கிடைக்காம போயிடும், 2 சீட்டு வாங்குறீங்களா அதுவும் கிடைக்காம போயிடும். இப்படியே நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அடுத்து ஒரு விபூதி பெரிய விபூதி இப்படியே நீங்கள் வந்து சண்டை போட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்முடைய புது எதிரி வந்துடுவான், வந்து உட்காந்துக்குவான். அதாவது பாஜக வந்துடுவான், ஆர்எஸ்எஸ் வந்துடுவான். அப்படியெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோதான் கேவலமாக திமுக நடத்தினாலும் கொடிக்கம்பத்தை நடவிடாமல் பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணும், பொத்தி கொண்டு இருக்கணும், வாய் திறந்து வந்து பேசக்கூடாது, ஸ்டாலின் அவர்களை வந்து ஏற்றி பேசக்கூடாது, ஏற்றி பேசினா வந்து உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி திருமாவளவனுக்கே விபூதி அடிக்கிறார் அந்த ஆள்.
அண்டா செந்தில்வேல் திருமாவுக்கே வந்து விபூதி அடிக்கிறாப்புல. உண்மையாலுமே சனாதன ஒழிப்பு மாநாடுலாம் நடத்தி பாஜக எதிர்க்கிறாரு திருமாவளவன். ஆனால் திருமாவளவனுக்கே வந்து விபூதி அடிக்கிறான் பாருங்க இந்த செந்தில்வேலு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா ஒரு எச்சரிக்கை தோணியில் நீ வந்து 4 சீட்டு வாங்கிட்டு பேசாமல் வந்து இருந்துக்க, சும்மா வந்து எதெல்லாம் பேசியிருக்க, எதெல்லாம் பேசியிருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய செக்கையை நான் வந்து வைப்பேன், பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீ தான் காரணம், பார்த்துக்கப்பா, வாயை மூடிட்டு வந்து இரு, பொறுமையாக போ, பொத்தி கொண்டு போ அப்படிங்கிற இதே மாதிரி வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அண்டா செந்தில்வேல் வந்து வச்சுக்கிட்டு திருமாவுக்கு வந்து எச்சரிக்கை விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் பண்ண சமூகம் தாங்க வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. திருமாவளவன் அவர்களே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்து மாற்றி சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்துறீங்க அப்படின்னா ஒழுங்காக நடத்துங்க. அதே மாதிரி வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு சொல்லி கேட்குறீங்க, அது அந்த ஸ்டாண்டில் வந்து தெளிவாக இருங்க, சும்மா மாறிக்கிட்டே இருக்காதீங்க. மாறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு. அதாவது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா 2011 அப்புறம் வந்து இந்த மாதிரி ஈழத்தில் அவ்வளோ மக்கள் வந்து இறந்துட்டாங்க, திமுகவோடையும் காங்கிரஸோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் போய் கூட்டணி வச்சார். அதெல்லாம் பற்றி பேசினா அப்படின்னா திருமாவளவன் பொழப்பே வந்து நாரிடும். அப்போ சீமான் அவர்கள் வந்து கடைசியாக வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு, உனக்கு வந்து மரியாதை அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து ஒழுக்கமாறு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு வேணும்னு கேட்டால் அதை வந்து ஒழுக்கமாக கேட்டு ஒழுக்கமாக வந்து வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுமே வந்து திருமாவளவனுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். மக்களே, திருமாவளவன் பண்ணுற அட்டாசிட்டி பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.